செகண்ட் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் அந்த சாக்ஸ் போடுறதுனால ஒரு சில அலர்ஜி போட்டோன்னே அரிப்பு ஏற்படும் கொஞ்ச நாள் இருக்கவங்க. அந்த அந்த மெட்டீரியல் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது. ஸ்கின் இரிட்டேஷன், ஸ்கின் அலர்ஜி வர நபர்கள் வந்துட்டு இந்த சாக்ஸை வந்து வேறு மெட்டீரியல் மாற்றலாம். இல்லை அவங்களுக்கு வேறு விதமான க்ரெப் பேண்டேஜ் போட்டுக்கலாம். வேறு ஏதாவது வந்து நீங்கள் டாக்டர் அணுகணும். அது அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு இரிட்டேஷன் வருது, ஸ்கின் அலர்ஜி வருது, இந்த மெட்டீரியல் போட்டாலே ஒத்துக்கல அப்படின்னா சாக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். 3வது நம்ம யாரெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா, சாக்ஸை பொறுத்தவரையிலும் ரொம்ப டூ டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருந்தாலும் காலில் போகக்கூடிய சர்க்குலேஷனை டைட்டாக இருந்து இன்னும் கால் வலி அதிகப்படுத்தும். ரொம்ப லூஸாக இருந்தாலும் அந்த சாக்ஸ் வந்து எஃபெக்டிவாக கால் வீக்கத்தை தடுக்காது. கால் வீக்கம் இருந்துட்டு லூஸாக போட்டுருப்பாங்க. அதனால் பழைய சாக்ஸு, லூஸாக வர சாக்ஸு இல்லை டைட்டாக இருக்க சாக்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் இல்லாமல் இந்த சாக்ஸ் யாரெல்லாம் போடக்கூடாதுன்னா, இப்போ சுகர் வந்த நபர்களுக்கு காலில் ஆர்டீரியல் ப்ராப்ளம், அதாவது நல்ல ரத்த குழாய் நாடின்னு சொல்லுவோம், அந்த ரத்த குழாயில் அடப்பு இருந்ததுன்னா அவங்க சாக்ஸ் போடக்கூடாது. ஆர்டீரியல் ப்ராப்ளம் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து வெயின்லேயும் ப்ராப்ளம் இருக்கும், ஆர்டரியிலையும் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஆர்டீரியல் ப்ராப்ளம் இருக்க நபர்கள் காலில் அடப்பு ஏற்பட்டு டயபெட்டிக் ஃபுட்டு இல்லை காலில் வந்து டயபெட்டிக் நியூரோபதி உணர்வுலாம் கம்மியாக இருக்க நபர்கள் இவங்களாம் சாக்ஸ் போடுறதால இன்னும் கால் அடியில் என்ன இருக்குங்கிறதுலாம் உணர்வு இருக்காது.